சங்ககால கலை பொருளுக்கு இன்றளவும் உயிர் கொடுத்து வரும் தலைமுறையினர். தஞ்சையின் எளிமையான வீடுகளுக்குள் அதி அற்புதமாக உருவாக்கப்படும் கலைமகளின் கைப்பொருள். பலா மரத்தால் உருவாக்கப்படும் அதி அற்புத பொக்கிஷம். உலகில் வேறெங்கும் இல்லாத வகையில் தஞ்சை வடிவமைப்பில் மீட்கப்படும் வீணையின் அசல் சப்தம். கல்வி கடவுளாம் கலைமகள் சரஸ்வதியின் கைப்பொருளாக விளங்குவது வீணை. வீணைக்கு தமிழ் இசையில் முக்கிய பங்கு உண்டு என்ற நிலையில் பழங்காலத்திலேயே வீணை வாசிக்கப்பட்டு வந்தாலும் பழங்காலம் தொட்டே வீணை இசை கருவிகளில் முதன்மையானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. பலாமரத்தினால் செய்யப்படும் வீணை குடம், மேற்பலகை, மாடச்சட்டம், யாழிமுகம், லாங்கர், குதிரைகள் என பல முக்கிய பாகங்களை இணைத்து செய்யப்படும் இவ்வகை வீணை தமிழகத்தின் தஞ்சை மண்ணில் செய்யப்படுவது வெகு சிறப்பு. அப்பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வீணை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சை வீணைக்கு புவிசார் குறியீடும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் எளிய இது போன்ற வீடுகளில் தயாரிக்கப்படும் வீணைகள் பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, லண்டன், சிங்கப்பூர், அமெரிக்கா என பல நாடுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது தமிழ் கலைஞர்களுக்கு ஒரு பெருமையே. ஒரு வீணை தயாரிப்பதற்கு சுமார் 25 நாட்களை எடுத்துக் கொள்கிறார்கள். தஞ்சை வீணைக்கு ஏகாந்த வீணை என்று பெயர் உள்ளதாம். மற்றொரு வீணைக்கு ஒட்டு வீணை என்று 2 விதமான வகைகள் உள்ளனவா. ஒரே மரத்தில் செய்யப்பட்டது ஏகாந்த வீணை என்றும், ஒட்டு வீணை என்பது மரத்துண்டுகளை இணைக்க பெற்றது. பெங்களூரு போன்ற மாநகரங்களிலும் இது போன்ற வீணைகள் தயாரிக்கப்பட்டாலும் பலாமரத்தில் பானை ஒன்றை தயாரிப்பது தஞ்சையின் சிறப்பா. வேறு நகரங்களில் ஃபைபரால் அந்த பானை உருவாக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதனால் தஞ்சை வீணைகளுக்கு மட்டுமே வீணையின் ஸ்வர்ணங்கள் துல்லியமாக இருக்குமா. ஜாவீர் செரூர் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த அற்புத காணொளியை வெளியிட ஏராளமானோர் தங்களது ரசனைகளை தெரிவித்து வருகிறார்கள்.